நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. சில்லறைத்தனமான சேட்டைகள், நட்பு, காதல், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் நன்றி உணர்ச்சியால் அவர்கள் குற்றத்தில் வீழ்வது, அவர்களது பிரிவு, துரோகம், அஸ்தமனம் என தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ட்ராக்கை உருவாக்கிய படம்தான் சுப்பிரமணியபுரம். சசிகுமார் இயக்கி ஜெய்யுடன் நடித்து 2008ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் இப்போதும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத திரைக்கதையை கொண்ட படம். ஒவ்வொரு காட்சியையுமே மிக நேர்த்தியாக செதுக்கியிருப்பார் இயக்குனர் சசிகுமார். இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் கூறினாலும் மொக்கச்சாமி கதாபாத்திரம்தான் படத்தின் சீரியஸ் வேட்டைக்கு நடுவே சிரிக்க வைத்து ரசிகர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம். அதுவும் மொக்கச்சாமி என்பதற்கு பதில் ஏம்பா சுத்தபத்தமா தானே இருக்க என்றால் உடனே நினைவுக்கு வந்துவிடும் கதாபாத்திரம் அது. அதுவும் ஏ ராசாத்தி தண்ணி கொண்டு வா, சுத்தபத்தமா தானே இருக்கு என அவரும் ராசாத்தியும் அடுத்தடுத்து பேசும் வசனங்களும், அதனைத் தொடர்ந்து சேட்டைக்கார இளைஞர்கள் அவரை உள்ளே வைத்து கதவை பூட்டிவிட பின்பக்கம் வழியாக சாக்கடையில் விழுந்து ஓடிவரும் காட்சிகள் எல்லாம் திரையரங்கையே சிரிப்பால் ஆர்ப்பரிக்க வைத்த காட்சிகள். அதுவும் தோட்டம் கொண்ட ராசாவே பாடல் ஊர் திருவிழா ரேடியோ செட்டில் ஒலிக்க அவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன்கள் செம்ம அலப்பறை. சுப்பிரமணியபுரம் படம் மாபெரும் ஹிட்டுக்கு பிறகு எங்கு பார்த்தாலும் சுத்தபத்தவதான இருக்க என கிராமப்புறங்களில் கிண்டலடிக்கும் அளவுக்கு பிரபலமானது இந்த மொக்கச்சாமி கதாபாத்திரம். இவரது உண்மையான பெயர் முருகன். அதுவும் இலைக்கடை முருகன் என்றால் இவரை ஆரம்பத்தில் அப்பகுதியில் தெரியும். மதுரை மாநகர் 3 மாவடியை அடுத்து தமிழ்நகர் பகுதியில் வசித்து வந்த இலைக்கடை முருகன் சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டில் இலைக்கடை வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு 5 மகள்கள் உள்ளனர். இவரது அப்பா முத்தையா நாடக கம்பெனி வைத்து நடத்தி வந்தார். அவரது 7வது மகன்தான் இந்த இலைக்கடை முருகன். நடிகரும் இயக்குனருமான சசிகுமாருடன் ஏற்பட்ட பழக்கத்தில் இவரது பேச்சு மற்றும் நடிப்பை பார்த்து சுப்பிரமணியபுரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் சசிகுமார். சுப்பிரமணியபுரம் படத்தில் மொக்கச்சாமி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் மனதையும் கவர்ந்தவர் இலைக்கடை முருகன். இதனைத் தொடர்ந்து கொம்பன், வேலாயுதம், தோரணை உள்ளிட்ட படங்களில், மலையாளி என்ற மலையாள திரைப்படம் உள்ளிட்ட படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்தது குறித்து ஏற்கனவே ஊடகங்களுக்கு பேட்டியளித்த இலைக்கடை முருகன், அந்த படத்தில் நடித்த ராசாத்தையுடன் தொடர்பில்தான் இருக்கிறேன், நட்பாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் என ஜாலியாக கூறியுள்ளார். மேலும் அந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் மொக்கச்சாமி கதாபாத்திரத்தில் நடித்ததால் படம் பார்த்துவிட்டு வந்த பிறகு தனது மனைவி 2 நாட்கள் மௌனமாக, அதாவது கோபமாக இருந்ததாகவும், ஏய் சினிமாடி விட்ரி, ஏண்டி இப்படி இருக்க என சமாளித்து சமாதானப்படுத்தியதாகவும் சிரித்துக் கொண்டே கூறியுள்ளார் இலைக்கடை முருகன். மேலும் சத்தியம் தியேட்டரில் 100வது நாள் பட விழாவுக்கு வர சொல்லி இருக்கிறார் சசிகுமார். அப்போது ஷீல்டு கொடுத்திருக்கிறார். கரு பழனியப்பன், கௌதம் வாசுதேவ் மேனன், அமீர் எல்லோரும் இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய இலைக்கடை முருகன், எனக்கு குருநாதர் சசிகுமார் தான். ஷீல்டு வாங்கும் போது சசிகிட்ட போய் காலை தொட்டுட்டேன். தம்பி அங்கிட்டு போய் நின்னுட்டார். என்னென்ன நீங்க எவ்வளவு பெரிய வயசுக்காரரு, என்னைய வந்து இப்படி காலில் விடலாமா என கேட்டார். எனக்கு குருநாதர் நீதாம்பா, உன்கிட்ட மரியாதை செய்யறதுல தப்பில்லையே என்று கூறினேன். அதற்கு பிறகு
இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல. அவர் என்னைக்காவது கூப்பிடுவார்னு இருக்கேன். நானும் அந்த அம்மாவும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் நல்லா இருக்கும் என தனது எதிர்பார்ப்பையும் ஆசையையும் வெளிப்படுத்தியுள்ளார் இலைக்கடை முருகன். ஆனால் கடைசி வரை அவரது ஆசை நிறைவேறவில்லை என்பதுதான் சோகத்திலும் சோகம். இந்த நிலையில்தான் சிறிது நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதி காலை நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார் இலைக்கடை முருகன். அவர் இறந்தாலும் அவர் நடித்த கதாபாத்திரமான மொக்கச்சாமி நகைச்சுவை கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் உயிர்ப்போடுதான் இருக்கும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.